தூத்துக்குடி லூர்தமால்புரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவமனையில் அத்துமீறி உள்ளே நுழைந்தவரால் செவிலியர்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பாக செவிலியர்கள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். நேற்றிரவு நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது என் கூட ஒரு பெண் ஊழியர் ஒருவரும் கூட டியூட்டி பார்த்தாங்க. ஒரு நைட்டு 1 மணி போல் எப்போவுமே டியூட்டி பார்க்கும்போது இந்த மெயின் டோரை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு பாதுகாப்பு செக்யூரிட்டி யாரும் இல்லாதனால, கேமரா எதுவுமே இல்லாதனால இந்த டோர் எப்போவுமே க்ளோஸ்டாக இருக்கும். யாராவது பிரசவ வழியோடு வந்தாங்க மட்டும் இந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம். மற்றபடி ஆண்கள் யாரும் வந்திருந்தாங்க, மதுபோதையோடு வந்திருந்தாங்கன்னா ஜன்னல் வழியாகவே என்னென்னு கேட்டு பேசி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிடுவோம். நேற்று 1 மணி போல் இந்த டோரை தாண்டி உள்ள டோருக்குள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இதை நாங்கள் திறக்காமல் உள்ளே யாருமே வர முடியாது. மேலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்கனால மேல் வழியாக உள்ளே நுழைஞ்சி டோரை ரொம்ப சத்தமாக தட்டி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் ஒரு அச்ச உணர்வில் யார் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் திறக்கலை. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது வெளியிலேருந்து என்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே நாங்கள் இமீடியட்டாக இந்த ஏரியா கவுன்சிலருக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவருடைய துணையோட காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன். வணக்கம். தூத்துக்குடியில் உள்ள லூர்தமால்புரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நள்ளிரவில் மது மற்றும் கஞ்சா போதையில் அத்துமீறி உள்ளே நுழைகின்றனர் போதை ஆசாமிகள். செவிலியர்களை மருத்துவம் பிரசவம் பார்க்க சொல்வது, இரவு மருத்துவர் வருவது இல்லை என செவிலியர்கள் குற்றம் சாட்டினர். செவிலியர்கள் மற்றும் உதவியாளரை தாக்க முயற்சி செய்கின்றனர். இது இரவு காவலர் மற்றும் மருத்துவமனையில் சிசிடிவி கேமரா பொருத்த கோரிக்கை வைக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் ஆரம்ப சுகாதார நிலையம் 37 உள்ளது. தூத்துக்குடி லூர்தமால்புரம் பகுதியில் அமைந்துள்ளது ஆரம்ப சுகாதார நிலையம். 24 மணி நேரம் பிரசவம் பார்க்கப்படுகிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு பணியில் செவிலியரான மற்றும் பெண் உதவியாளர் பல்வேறு இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு நேரங்களில் காவலாளி மற்றும் சிசிடிவி கேமராக்களை அமைத்து தர வேண்டும் என்றும், ஒவ்வொரு சுகாதார நிலையத்திலும் இரவு நேரங்களில் மருத்துவர் வருவது கிடையாது. இரவு நேரங்களில் செவிலியர்களை பிரசவ பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் இனிமேல் மருத்துவர்கள் கட்டாயம் பிரசவத்திற்கு வர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். 24 மணி நேரம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் செவிலியர்கள் மட்டுமே பாதுகாப்பற்ற நிலையில் பணி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இரவு நேர காவலாளி மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொறுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றும் இது குறித்து பலமுறை உயர் அதிகாரிடம் தெரிவித்தும் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்று வரும் நிலையில் உடனடியாக பாதுகாப்பு கருதி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இரவு நேரங்களில் காவலாளி மற்றும் சிசிடிவி கேமராக்கள் இணைத்து பாதுகாப்பான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என கூறுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.